ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தலைவர் வேட்டையன் படத்தோட அடுத்த சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஹண்டர் வரான்னு சொல்லிட்டு. நீங்க கேட்கலன்னா அந்த கிளிம்ஸ போய் கேளுங்க. நான் இங்க போட்டா காப்பிரைட் ஆகும்னு பயப்படுறேன் எனக்கு. ஸோ நான் போடல. பட் ஆனா செம்மையா இருக்குங்க. எப்படி நம்ம ஹுக்கும் பாட்டு செம்மையா இருந்ததோ, அந்த மாரி இருக்கு. மனசலாயம் வந்து பயங்கரமான ஹிட்டு. எனக்கு பர்சனலா மனசலாயம் விட இதுதான் வந்து வேற லெவல்ல இருக்கு. ராப் பாடுற மாரி வந்து செம்மையா இருக்கு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஹுக்கும் கூட பெட்டரா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். அனிருத்தின் ரஜினி ஃபேன்னு தெரியும். அஃப்கோர்ஸ் ரஜினிக்குனாலே ஸ்பெஷலா போட்டு விட்டுறா இருப்பான் இந்த பையன். இது ப்ளஸ்ஸா மைனஸான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மத்த ஆக்டர்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்க, "யோ எங்களுக்கு இதுமாரி பண்ண மாட்டியான்னு" சொல்லிட்டு. ஏன்னா பயங்கரமா இருக்கு இந்த பாட்டு. ஸோ அந்த சிங்கிள் வந்து ஒன்று வந்துடும். இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் வந்துடும். ஸோ பயங்கரமா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து ஹைப் வந்து ஒரு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுதுங்க. உங்களுக்கே தெரியும் அக்டோபர் 10 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வேட்டையன். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பயங்கரமான ஸ்ட்ராங் ஸ்டோரியாம். நெறைய பேர் சொல்லுவாங்க, "ஜெயிலர்ல ஸ்டோரி இல்ல, ஸ்க்ரீன் ப்ளே இருந்தது. என்னது அனிருத்தோட பாட்டுக்காக தான் படம் ஓடிச்சு" சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இந்த படம் அப்படி சொல்ல முடியாது. இந்த படத்தில் ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது.